திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள சிவஸ்தலம் கற்பகநாதர் குளம் இப்போது கடிக்குளம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இத்தலத்து சிவபெருமான கார்த்திகார்ஜுனன் என்ற அசுரன் வழிபட்டு வரங்கள் பல பெற்றான். கேட்ட வரம் அனைத்தையும் கற்பக மரம் மாதிரி ஈசன் தனக்கு அருள் பாலிச்சதுனால சிவாலயத்தை நிறைய எழுப்பினான். இறைவனுக்கு கற்பகேஸ்வரர் என்று பெயர் சூட்டினான். நாரதர் கொடுத்த மாங்கனியை பெறுவதற்காக விநாயக பெருமான் அம்மா அப்பாதான் உலகம் அப்படின்னு சொல்லி அவர்களை சுற்றி வந்து மாங்கனியை பெற்றுக்கொண்டார்னு நம்ம கேட்டிருக்கோம். அந்த இடமும் இதுதான். அதனால தான் விநாயக பெருமானுக்கு மாங்கனி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர். தந்தையை மாதிரியே தான் விநாயக பெருமானும் கேட்ட வரங்களை தந்தருள்பவராக இருப்பதால் இவருக்கு கற்பக விநாயகர் என்று பெயர் உண்டு. கருவறையில் மூலவர் சிறிய மூர்த்தியாக 8 பட்டைகளுடன் அருள் பாலிக்கின்றார். அம்பிகை பெயர் சவுந்தரநாயகி என்று காட்சி அளிக்கின்றாள். அந்தணன் ஒருவன் தன்னுடைய தந்தைக்கு பிதிர்க்கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்தலத்துக்கு சென்றபோது கையில் வச்சிருந்த கலசத்தில் இருந்த எலும்பு துண்டுகள் எல்லாமே மலர்களாக மலர்ந்ததாம். அந்த காரியத்தை பார்த்த உடனே வியப்பிற்குள்ளானான். இங்குள்ள விநாயக தீர்த்தத்தில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை பெரும் பாக்கியமாக மக்கள் இன்னும் கருதுகின்றார்கள். ராமபிரான் வேதாரண்யம் சென்றபோது இத்தலத்தின் வழியே சென்றதை நினைவூட்டும் விதத்தில் கோதண்டராமர் கோயிலும் அருகில் அமைந்திருக்கின்றது. சம்பந்தரின் பாடல் பெற்ற இக்கோயிலில் பலாமரம் தாங்க ஸ்தல விருட்சமாக இருக்கின்றது. நாமும் சென்று அதனை வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவோமாக.